கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி. உங்களை யாவரையும் இயேசு நாமத்தினால ஜாயிட்டிலுமாக வருங்க, வாங்க, வந்து கேளுங்க, நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க, ஆஸ்வதிக்கப்படுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறத சாட்சியாக சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருமகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருமகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடி மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருமகனே, நீ சுகமா இருமகளே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். சங்கீதம் 65:11. வருஷத்தமுடைய நன்மையால் முடிசூட்டுகிறீ, உமது பாதையில் நெடியாய் பொழிகிறது, வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாக இருக்கிறது. மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிற பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கெம்பீர்த்து பாடுகிறது. அருமையான வார்த்தை இல்லை? நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், வியாதி வந்திருக்கும், பலவீனம் வந்திருக்கும், சுகமாக வந்திருப்பீங்க, ஆரோக்கியமாக வந்திருப்பீங்க, ஆஸ்வதம் வந்திருப்பீங்க, நஷ்டம் வந்திருக்கும், கஷ்டம் வந்திருக்கும், சோறு வந்திருக்கும், பலவீனம் வந்திருக்கும். இது எல்லாவற்றிலும் யார் உங்களை காப்பாற்றுறது? யார் உங்களை நடத்துனது? யார் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சொல்ல முடியுமா? நான் அவங்களால தான் சுகமானேன், இவங்களால தான் பலனானேன், அவங்க தான் நான் ஆசை வச்சாங்க, அவங்க தான் எனக்கு துணையாக இருந்தாங்க, உயிர் அவங்க தான் மீட்டு கொடுத்தாங்க. சொல்லாதீங்க. அப்படியே யாராலும் உதவி செஞ்சால் அந்த உதவி கர்த்தருடைய அனுமதியினால் தான் வருமே தவிர எந்த மனுஷனாலும் வராது. வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேலே பற்றுதலாக்கதே நலம். நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பப்படுவதற்கு அவனை ஏமாத்திரும். ஆகவே வருஷம் அப்படின்னு சொன்னால் 365 நாட்கள் கொண்டது ஒரு வருஷம். இந்த 365 நாட்களிலும் நம்ம என்னெல்லாம் செய்கிறோம், எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோமோ இதெல்லாம் ரெஸ்ட் எடுக்க முடியாது, கணக்கு போட முடியாது, எழுதி வைக்க முடியாது. ஆனால் பரலோகம் எழுதி வைக்கிறது. மல்கியா 3:16 சொல்லப்படுகிறது, இதோ கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தரோ கவனித்து கேட்பாராம். ஞாபக புஸ்தகம் அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, இந்த வருஷம் முழுவதும் யாரெல்லாம் பார்த்தீங்க, இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் என்ன பேசுனீங்க, யாருக்கு பயந்தீங்க, எதெல்லாம் நன்மை செஞ்சீங்க, என்னெல்லாம் தீமை செஞ்சீங்க, உங்கள் வாயில் செஞ்ச பாவம் என்ன, கண்ணில் செய்த பாவம் என்ன, நீங்கள் நடந்து செஞ்ச பாவம் என்ன, இந்த கையினால் செய்த பாவம் என்ன, எத்தனை பேர் ஆசை வச்சிங்க, எத்தனை பேருக்கு இந்த கை உதவிகரமாக இருந்ததுன்னு சொல்லி இந்த மனுஷன் என்ன பண்ண முடியாது, பார்த்து 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 வீடியோ எடுத்து எழுத முடியாது. கூடவே இருந்து உங்களை கேமரா செட்லாம் பண்ணி கேமராவில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு போகிற இடமெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் உங்களை பார்த்து ஒரு பரலோக ராஜா, பரலோக தேவன், அவர்கிட்ட தான் ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. வெளிப்படுத்தலில் 22 வாசித்தீங்கன்னா புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, ஞாபக புஸ்தகம் என்ற புஸ்தகம் திறக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 15 கடைசி வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கே ஜீவ புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. இப்படி புஸ்தகங்கள் நிறையா இருக்குது. வெளிப்படுத்தலில் இருக்குது, டேனியலில் இருக்குது, நிறையா புஸ்தகம் இருக்குது. மோசே சொல்கிறாரு இஸ்ரவேல் மக்கள்கிட்ட, நீங்கள் செய்கிற அக்கிரத நிமித்தம் கர்த்தாவே என் பேர் என்ன பண்ணுங்க, ஜீவ புஸ்தகம் கிறுக்கி போடுங்க.
இப்படி புஸ்தகங்களை பற்றி பேசினா நிறைய புஸ்தகங்களை பற்றி பேசலாம். அந்த உலகத்தில் இருக்கிற புஸ்தகங்கள் அழிஞ்சு போயிடும், பழசாயிடும், கீறப்படும், கிழிஞ்சு போகும். ஆனால் பரலோகத்தில் உங்களுடைய டீச்சர்ஸ்லாம் எழுத புஸ்தகத்தை யாராலும் கிழிக்க முடியாது, யாராலும் கொளுத்த முடியாது, யாராலும் அழிக்க முடியாது. அந்த புஸ்தகங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டபடியாக அது எப்போவும் அங்கே தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒன்று ஒன்று பார்ப்பார். நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க, என்னெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் வாயில் வார்த்தை புறப்படுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த நாளில் இந்த வார்த்தை பேசுவீங்க அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ நல்லவர். அவர் சொல்கிறாரு, வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிச்சு விட்டுகிறேன், உங்களுடைய பாதைகள் நெய்யாக பொழிகிறது. எத்தனையோ பேர் கால் போனவங்க இருப்பாங்க, கை போனவங்க இருப்பாங்க, தலை உடஞ்சவங்க இருப்பாங்க. எலும்பு நேற்று நாளில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் 4 எலும்பு இந்த விலா எலும்பு உடஞ்சி போச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். 4 எலும்பா அப்படி ஆச்சரியப்பட்டேன். இப்படி எத்தனையோ எலும்பு முறிஞ்சு போயிடும், எத்தனையோ ஆக்சிடெண்ட் ஆனதுருக்கு. எத்தனையோ பேர் இன்றைக்கி காலையில் ஒரு அம்மா ஃபோனில் ரொம்ப அழுதாங்க. எனக்கு ரொம்ப பிரியமான சகோதரி அவங்க அழுதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்பவுமே அவங்களுக்கு பிரியமானவங்க அழுதா பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க. ஏன் அழுதாங்க தெரியுமா? 23 வயசு பையன், 4 ஃப்ரெண்டோட 4 பேர் சேர்ந்து பைக்கில் போயிருக்காங்க. ஒருத்தருக்கு கால் உடஞ்சிருக்கு, ஒருத்தருக்கு நல்லா தேய்ச்சிட்டு போயிருக்கு, ஒரு மாடுக்கு கால் உடஞ்சிருக்கு, கால் துண்டாயிடுச்சா மாட்டுக்கு. அவங்க எப்படி தான் போனாங்க, எப்படி தான் விழுந்தாங்களோ. அது ஒரு பையன் மறித்து போயிட்டான். நைட்டெல்லாம் ஒரே அழ. என் வீட்டில் தான் எல்லோரும் கூடினாங்க. என்னால் தாங்க முடியல. நல்ல அருமையான பையன் தான், அமைதியான பையன். இப்படி எனக்கு பிரியமான சகோதரி சொல்லி அழும்போது எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. இதெல்லாம் நடக்கிறது முன்னாடி ஆண்டுக்கு தெரியும், இதுதான் நடக்கும், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. எனக்கு கூட இந்த வருஷத்தில் எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ போராட்டங்கள். ஒவ்வொரு நாளும் போராடி தான் வாழ வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நாளும் சாத்தானை ஜெயிக்கணும்னா ஆண்டவரோடு பாத்தில் உட்கார்ந்து ஜெபத்தில் போராடணும். முடியுதா உங்களால்? முடியுதா? ஜெபம் பண்ணால் தான் தூக்கம் வரும், பைபிள் எடுத்தால் தான் தூக்கம் வரும். அது எங்கேருந்தான் வருமோ தெரியாது, அந்த மாதிரி தூக்கம். அப்படி ஒரு தூக்கம் வரும்ன. அப்படி ஒரு பைபிளே எடுக்க முடியல, பைபிளே படிக்க முடியல. ஏன் முடியல? உங்களை யாருன்னா கையை பிடிச்சி கட்டி போடுவாங்களா? இல்லை வாயை பேண்டேஜ் போட்டு சுற்றி மூடிடுவாங்களா? அப்படி இல்லை, யாருமே மூட முடியாது. பரிசுத்த ஆவியாருடைய பலத்தில் நிற்கணும், ஆணுடைய வல்லமையில் நிற்கணும், ஜெயிக்கணும். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்போ உங்களை விட்டு ஓடி போவான். அவன் ஓடி போகிறவன். உங்களை தேடி வந்த தெய்வம் சொல்கிறாரு, வருஷத்தை நன்மையால் முடி சூட்டிடுவே, பாதையெல்லாம் நெய்யாக பொழிய செய்திடுவே. வருஷத்தை நன்மையால் முடி சூட்டிடுவார், உன் பாதையெல்லாம் நெய்யாக பொழிய செய்திடுவார். அவரையே நம்பி வாழ்ந்திடு, அவர் நாமத்தை நீ உயர்த்திடு. அவரையே நம்பி வாழ்ந்திடு, அவர் நாமத்தை நீ உயர்த்திடு. இந்த மண்ணில் ஒரு பிறப்பு இருக்குன்னா அது ஆண்டவருக்காக வாழ்கிற பிறப்பு, ஆண்டவருக்காக பிறக்கிற பிறப்பு தான். அதுதான் உகந்த பிறப்பு. ஏதோ பிறந்த வாழ்ந்த வசதியாக வாழ்ந்து செத்து போனவங்களும் இருக்காங்க, வசதி இல்லாமல் வறுமத்தத்திலிருந்து வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, லாசரு போல. ஆனால் உன் வாழ்க்கை இயேசுக்காக இருக்குமானா நீ வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை முடி சுற்றி கொண்டே இருப்பார், உன்னை பெருக செய்து கொண்டு இருப்பான். உன்னை மட்டும் இல்லை, உன் பிள்ளைகள், பிள்ளைகளோட பிள்ளைகள், பேர பிள்ளைகள், சந்ததி 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 அப்படியே பெருகி கொண்டு இருக்கும். ஆபிரகாம் வாக்கு பண்ணார்ல, வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடியுமானா என்ன? கடற்கரை கொண்டு விட்டு பார்க்குறாரு, எவ்வளோ மணல் இருக்குது, என்ன முடியுமா? ஒரு கை நிறைய எடுத்து வச்சு எண்ண முடியுமா? எண்ண முடிஞ்சா என்ன? அவ்வளோ அதிகமாக
உன் சந்ததியை ஆஸ்வதிப்பேன் என்று சொன்னவ என்னைக்கு சொல்கிறாரு, இந்த வருஷத்தில் நீ என்னெல்லாம் செஞ்சியோ செய்யலையோ வருகிறதான 2026 வருஷத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பாரானா அந்த வருஷத்தை நீ என்ன பண்ணு, உன்னதமான தேவனுக்கென்று செலவு பண்ணு, உன்னதமான தேவனுக்கென்று பயன்படுத்து. ஒவ்வொரு நாள்லையும் ஒரு ஆத்துமாக்கு என்ன பண்ணுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லுங்க, இயேசு தேவன் என்று அறிவிங்க, இயேசு உலக இரட்சகர் என்று சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வனாந்தரத்தில் கூட வழியும் அவாந்தர வழிகளை ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்னவ நீ எந்த வனாந்தரத்துக்கு போனால் அங்கே ஒரு செழிப்பு உண்டாகும். என் தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாக. இந்த நிமிஷம் வரையும் எந்த இடத்தெல்லாம் கால் வைத்தனும், எந்த இடத்து சபைக்கெல்லாம் போகணும், அந்த சபையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார். காரணம் என்ன? என் இருதயம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமான இருதயம். எந்த கேடுபாடும் எந்த போராமையும் எந்த எரிச்சலோ என்கிட்ட கிடையாது, எப்பவுமே இல்லை. நல்லா இருக்காங்களா, ரொம்ப சந்தோஷப்படுவேன். கெட்டு போயிட்டாங்களா, அவங்களுக்காக போராடி செவிப்பேன். ஆண்டவரே உங்களை நல்லா வைங்க. ராணிப்பேட்டையில் ஒரு வீட்டுக்கு போவேன். அந்த வீடு ஓட்டு வீடு, தரையெல்லாம் பார்த்தா வெடிச்சிருக்கும். ரொம்ப பாரப்படுவேன். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை இல்லை, ஆண்டவரே இந்த வீடு எப்போ கட்டுவாங்க, இப்படி உடஞ்சி கிடக்குது, இது எப்போ கட்டுறது? ஒரே ஒரு சின்ன ரூம், அதில் தான் நான் தூங்கிட்டு வருவேன், ஒரே ஒரு கட்டில். இன்னைக்கு அதை ஜோம் பண்ணி அந்த வீட்டில் ஒவ்வொரு வாட்டியும் ஜோம் பண்ணிட்டு வருவேன். இன்றைக்கி அந்த வீடு 3 மாடி கட்டி அழகான வீடு, அவ்வளோ அருமையான வீடு. சபைகள் அப்படி ஆத்துமாக்களே இருக்காது. ஜெபிச்சுட்டு வார்த்தையை கொடுத்துட்டு வருவேன். ஆவியான் அந்த சபையை நிரம்பி வழிய செய்வார். நேற்று நாளில் ஒரு ஊழியக்காரனுக்கு ஃபோன் பண்ணார். இந்த சாட்சியாக சொல்கிறேன். அந்த ஊழியக்கார் ஃபோன் பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, யாரோ ஒரு அம்மா விருதாச்சலத்தில் இந்த அவங்க சபைக்கு தன்னுடைய வார்த்தையை கொடுத்தார்களாம். அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு, அம்மா இன்றைக்கி நான் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஒரு தாய் தான் காரணம். என்னை ஊழியத்தை அவங்க மூலமாக அழைச்சாங்க, அவங்க தான் எனக்கு ஊழியக்காரை பிரதிஷ்டை பண்ணாங்க. இன்றைக்கி இவ்வளோ ஆத்துமா இருக்கிறதுக்கும் நான் இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கும் காரணம் அந்த அம்மாவை தான் ஆண்டவர் ஏற்படுத்தி தந்தார். அவர்கள் மூலமாக தான் நான் இவ்வளோ ஆஸ்வதமாக இருக்கேன். வர ஞாயிற்றுக்கிழமை அவங்க தான் செய்தி கொடுக்க வருவாங்க. நீங்களும் வாங்க, பலன் அடைவீங்க. உன்னால் ஒவ்வொரு நாளும் ஒருத்தரை பலப்படுத்த முடியுமா? உன்னால் மற்றவங்களை ஆறுதல் படுத்த முடியுமா? உன்னால் மற்றவங்களை ஆறுதல் அடைய செய்ய முடியுமா? உன்னால் ஒருத்தர் கண்ணீர் கவலை மாற்றுகிற வழி செய்ய முடியுமா? அப்படியானா நீ தெய்வ மனுஷன், தெய்வ மனுஷி. எத்தனையோ ஊழியக்காரங்க கூட போராமப்படுறத நான் பார்த்துருக்கேன், ஊழியக்காரிங்க போராமப்படுறத பார்த்துருக்கேன். நோ, ஆண்டவர் ஒரு நிமிஷம் நினச்சார்னா இந்த பூமியில் வேரோட பிடிங்கி நெருப்பில் போடுறாரு. அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்களாம். சமாதானம் பண்ணுகிற பாக்கியம் தேவனை திறனப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைங்க யார்? சமாதானம் பண்ணணும். கலங்க மூட்டி அவங்க சண்டை போட்டு நிற்கிறத பார்த்து சில சிரிப்பாங்க. வேணும் பார்த்தியா, நான் சொன்ன ஒரு வார்த்தை வெடிக்குது பாரு, பட்டாசு மாதிரி வெடிக்குது பாரு, இது நல்லதா? நிச்சயமா உனக்கு நீயே நெருப்பு குச்சிக்கிறேன்னு அர்த்தம். யாருக்கும் தீங்கு செய்யாதீங்க. வருகிற வருஷத்தில் ஆண்டவர் உங்களை அநேகர் ஆஸ்வதிக்க போகிறார். உங்களை ஆஸ்வதிக்கும் போது உங்கள் ஆஸ்வதத்தை என்ன பண்ணுங்க, ஒரு பகுதி ஏழைங்களுக்கு கொடுங்க, இல்லாதவங்களை செய்யுங்க, சபைகளை பலப்படுத்துங்க. அந்த ஊழியக்காரனத்து நாளில் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அந்த சண்டே வரணும்,
நாங்கள் எல்லாம் உபவாசம் எடுக்கிறோம், நீங்கள் வந்து வார்த்தையை கொடுக்கணும், உங்கள் மூலமாக ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சாரு, நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் வச்சுருக்காரு, நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாத வரணுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. சபைகளை உருவாக்குறதும், ஊழியக்காரங்களை உருவாக்குறதும், ஊழியக்காரிகளை உருவாக்குறதும், விசுவாசிகளை பலப்படுத்துறதும் வருகிற வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. எல்லாம் எனக்கு வேலையே சரியாக போகுது, எனக்கு வீட்டு வேலை கூட செய்ய நேரம் இல்லை, நல்லா தூங்குவேன், நல்லா சாப்பிடுவேன். சிலர் சாப்பிட்றதுக்குன்னே பிறந்திருப்பாங்க. வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு அப்பா ஒழிஞ்சு போயிட்டுன்னுவாங்க. கர்த்தருடைய வேலையை அஜாக்கிரதை செய்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீ உலகத்தில் எத்தனையோ வேலை செய்யலாம். மல்கியா 3:18 சொல்லுகிறது, ஒருவன் தனக்கு ஊழி செய்கிற உன்னை கடாச்சுக்கிறது போல நான் உங்களை கடாச்சிப்பேன். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் சொல்லப்படுகிறது, ஒருவனுக்கு ஊழியம் செய்வானானால் இதோ அவனை கனப்படுத்துவார். நான் எங்கே இருக்கணும் அங்கே என் ஊழியக்காரன். என்ன அருமையான ஆசீர்வாதம்! இந்த வருஷத்தில் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்களோ அத்தனையும் நன்மையோ தீமையோ தெரியாது. ஆனால் வருகிற வருஷம் 2026வது வருஷம் கொடிதான ஒரு வருஷம். நிறைய பேர் சாவாங்க, விலைவாசி அதிகமாகும். இந்த வருஷத்தோட ஒரு வருஷம் விலைவாசி அதிகமாக தான் இருக்கும், தவிர குறையாது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவங்கள கர்த்தர் போஷிப்பார், வழி நடத்துவார், குறைவில்லாமல் வைப்பார். கொரோனா டைமில் எத்தனையோ குடும்பம், ஒரு கார் டிரைவர் சொன்னார், அம்மா கொரோனா டைமில் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, என் பொண்டாட்டி நகையை வந்து 5,000 நகையை 5 பவுன் நகையை விற்றேன், அப்படியே விற்றுட்டு அதை வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிட்டோம், கஞ்சி தான் கஞ்சி தான் கஞ்சி தான். ஆனால் அந்த கொரோனா நாட்களில் நல்லா இருந்த நாட்களை விட கொரோனா நாட்களில் ஆண்டவர் என்னை ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்தினார். எல்லா நாட்களை விட கொரோனா காலத்தில் நல்ல சாப்பாடு கொடுத்தார், நல்ல ஊழியம் செஞ்சேன், நல்ல சாப்பாடு தான், ஒரு குறையும் எனக்கு வைக்கல. ஏன் தெரியுமா? கர்த்தரை தேடுகிறவருக்கும் தேடாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். நீ ஆண்டவரை உண்மையாக தேடினா ஒரு நாளும் குறைப்பட மாட்டேன், ஒருபோதும் குறைப்பட மாட்டேன். கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார், உன்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். உன் ஆசீர்வாதம் ஒரு நாளும் குறையாது. மற்றவங்கள போய் நீ கையேந்த மாட்டேன், உங்கள்கிட்ட முன்னாடி அவங்க தான் கையேந்துவாங்க. பரதேசி ஆண்டவர் உன்னை விடமாட்டார், உன்னை சுகவாசி ஆண்டவர் வைப்பார். வருகிற வருஷம் உண்மையிலேயே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு வருஷம் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவங்க நடக்கிற வழியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் சில டைமில் ஊழியத்துக்கு போகிற வாதை பாயலன்னு பசி வந்துச்சுன்னா ஹோட்டலில் பார்ப்பேன். நிறைய பேர் இருந்தால் போக மாட்டேன், காலியாக அஞ்சாந்து ஹோட்டலுக்கு போவேன். நான் உள்ளே போய் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இடமே இருக்காது, நாங்கள் வெளில வரது கூட இடம் இருக்காது, நிரம்பிடுவாங்க. அதே மாதிரி டைலர் கடையில் கூட துணி கொடுத்தா கூட எனக்கு துணியே கொடுக்கலங்க, நீங்கள் தான் கொடுத்துருக்குறீங்கன்னுவாங்க. பாருங்கள் கொஞ்ச நாள் அனுவேன், ஒரு மாதம் சொல்லுவாங்க எனக்கு துணி தைக்கவே கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு துணி வந்துச்சுங்க. பரவாயில்ல, ஆண்டவர் ஆசை வச்சுருக்கார். ஏன் தெரியுமா? உன் இருதயம் செம்மையானதாக இருந்தா, உன் இருதயத்தில் யார் மேலேயும் போட்டி போறாமல் கசப்பு வெறுப்பு கோபம் இல்லாமல் இருந்தா, உன் இருதயத்தில் ஆவியானவர் வாழ்கிற இடமா ஆவியானவனோடு இருக்கிற இடமா இருந்தா, உன் இருதயத்தில் தேவனுடைய அனுகிரகம் தேவனை துதிக்கிற துதி உன் இருதயத்தில் இருந்தா, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மகனா மகளா நீ இருந்தா, நீ கால் வைக்கிற இடமெல்லாம் அப்படி வனாந்தரம் நான் செழிக்கும். நீ கையை நீட்டுக்கிற ஆசை வச்சுன்னு அவங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்க, நீ சபிச்சா சபிக்கப்படுவாங்க. காரணம் என்ன? ஆண்டவர் உள்ளே இருப்பதனால, ஆண்டவர் உனக்குள்ளே இருப்பதனால. உனக்குள் இருக்கும் ஆத்துமா
அது விலையேற பெற்றது. உனக்குள் இருக்கும் ஆவியோ அது தேவன் தந்தது. உனக்குள் இருக்கும் ஆத்துமா அது விலையேற பெற்றது. உனக்குள் இருக்கும் ஆவியோ அது தேவன் தந்தது. 10 மாசம் தாய் வயிற்றில் நீ இருந்ததும் மீதி நாளில் பூமியிலே வாழ வந்ததும். 10 மாசம் தாய் வயிற்றில் நீ இருந்ததும் மீதி நாளில் பூமியிலே வாழ வந்ததும். எத்தனை நாள் என்று தெரியாது, எத்தனை நாள் என்று தெரியாது. அதை அறிந்து நீ மனசு மாறு, அதை அறிந்து நீ இயேசுவை தேடு. உனக்குள் இருக்கும் ஆத்துமா அது விலையேற பெற்றது. உனக்குள் இருக்கும் ஆவியோ அது தேவன் தந்தது, அது தேவன் தந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. உன் நாட்களின் நேரத்தை ஆண்டவருக்காக செலவிடு. ஆண்டவருக்கு வாழ்கிற வாழ்க்கையா உன் வாழ்க்கை இருக்கட்டும். சொல்லுவாங்க, என் உயிரே நீ தாண்டி ஐயா, எனக்கு உயிரே நீங்கள் தான் ஐயா, நீங்கள் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது, நீங்கள் இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது, உங்களை பார்த்தாதான் எனக்கு நிம்மதி, உங்களோட பேசினாதான் எனக்கு நிம்மதி. கடந்த நாட்களில் கணவன் மனைவி 2 பேர் தான், பிள்ளைங்க இல்லை. அவர் மரித்து போவார் என்று ஆண்டவர் இடத்துல பேசினார். ஆனாலும் அந்த மகள்கிட்ட நான் சொல்லலை. ஏன்னா இருக்கிறது 2 பாரு, ரொம்ப அழுவாங்க, பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லலை. அவர் மரித்து போனார். அந்த சகோதரி 1 வாரம் வரையும் ஒரே கண்ணீர், ஒரே அழுக, புலம்பல். சிஸ்டர், என்னை இப்படி இந்த மனுஷன் தனியாக விட்டுட்டு போயிட்டானே, என்னை இப்படி தனியாக விடுறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நான் தனிமையில் இருக்கிறேன், என்னால் அந்த தனிமை தாங்க முடியல. நேற்று காலையில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல, என்னால் நைட்டில் இருக்க முடியல. அவங்க நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து, நீ அந்த வீட்டில் தனியாக இருக்காது, உனக்கு ஒரு பல பாதிப்பு உண்டாகுது, உங்கள் அக்கா வீட்டில் போய் கொஞ்சம் நாள் இருன்னு சொல்லி நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யணுன்னு தான் நான் நினச்சேன். நான் இதை தான் நினச்சேன், நான் நினச்சி தான் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி போயிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய சொன்னேன். மனுஷன் எத்தனை நாளைக்கு, அப்பா அம்மா எத்தனை நாளைக்கு, புருஷன் எத்தனை நாளைக்கு, மனைவி எத்தனை நாளைக்கு தெரியாது. திடீர்னு ஓடிடுவாங்க, திடீர்னு மறிச்சிடுவாங்க, திடீர்னு சண்டை பண்ணிட்டு பிரிஞ்சிடுவாங்க. எல்லாம் சடான்லி தான் நடக்கும். அதிக அன்பு யார் மேலே வைக்காதீங்க. என் ஆண்டவர் ரொம்ப போராமக்காரங்க. யாராவது அதிகமாக நான் நேசித்தனும், ஒன்று அவங்க பாதிக்கப்படுவாங்க, இல்லைன்னா உலகத்தில் இருக்க மாட்டாங்க, என் கூட வைக்க மாட்டார். நான் யாரை அதிகமாக நேசிக்கிறனோ அவங்கள வைக்க மாட்டார். என் தங்கச்சி ரொம்ப அதிகமாக நேசித்தேன். நானும் இப்போ அவளும் பேசுகிறதே இல்லை. நான் பேச ரெடி, அவள் பேச மாட்டான். சோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி. அதிகமாக நான் நேசித்தவங்க யாருமே என் கூட இல்லை. புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவரே உங்களை தவிர யாருமே நான் நேசிக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன குழந்தைய அதிகமாக நேசித்தேன். அந்த குழந்தைக்கு சொல்லி சொல்லி பார்த்தார் ஆண்டவர், மகளே நீ ரொம்ப நேசிக்கிற, எனக்கு ரொம்ப கொஞ்சிற, என்னை கொஞ்சறதை விட்டு ஏன் அந்த குழந்தைய கொஞ்சிற அப்படின்னு சொல்லி நான் நிறையா வாட்டி சொல்லி பார்த்தாரு, கேட்கல. இப்போ பாருங்கள், அந்த குழந்தை வயிறு வலி லூஸ் மோசன் ரொம்ப மெலிசாக போயிட்டான். இன்றைக்கி காலைல சொன்ன, ஆண்டவரே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தீங்க, நான் கேட்கல, இனி அந்த குழந்தைய நான் அதிகமாக நேசிக்க மாட்டேன், அளவாக நேசிக்கிறேன் ஆண்டவரே,
உங்களை அளவில்லாமல் நேசிக்கிற ஆண்டவர். ஐ லவ் யூ டேடி, ஐ லவ் யூ பிரதர், ஐ லவ் யூ மம்மி. என் டேடி பிதா, என் மம்மி பரிசுத்த ஆவியானவர், என் அண்ணன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு புதிய வருஷம் தொடங்க போகிறீங்க. வருஷத்தை ஆண்டவர் நன்மையால் முடிச்சு விட்டுணுன்னா தீர்மானம் பண்ணுங்க. இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர்களால் ஊழியம் செய்வேன், ஆத்மாவுக்கு சத்தியம் சொல்லுவேன், இவ்வளோ நேரம் ஜெபிப்பேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. அந்த தீர்மானத்தில் கரெக்டாக இருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவாராக. கர்த்ததாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை. உங்களுக்கு செபிக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இந்த 2025 ஆண்டவரே டிசம்பர் மாதம் 31 வரையும் இந்த அன்பு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்தீங்க, வழி நடத்துனீங்க. நன்றி நன்றி அப்பா, நன்றி. 26வது வருஷத்தை இந்த சத்தியத்தை கேட்டவங்களையும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து வருகிற எல்லா ஆபத்துக்கும் விலக்கி காக்கும்படி செபிக்கிறேன். நெருப்பில் ஆபத்து, தண்ணீரில் ஆபத்து, காற்றுல ஆபத்து, ஆண்டவரே சோத்திரம், விபத்துகள் ஆபத்து. நிறைய பேர் மறிக்க போகிறாங்க, புது புது வியாதினாலும் சாக போகிறாங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்டு உங்களுடைய வார்த்தை பயந்து நடக்கிற ஒவ்வொரு மீதும் உடைய அபிஷேக வல்லமை இறங்கட்டும், உடைய அக்கினி இறங்கட்டும்ப்பா. இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. கிருபை இருக்கட்டும். இயேசு நான் ஜெபிக்கிறேன் அன்பு பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.